சென்னை பெரம்பூரில் மழை பாதிப்புகள் குறித்து மேயர் பிரியா நேரில் ஆய்வு செய்தார். இது பற்றிய தகவல்களோடு செய்தியாளர் தமிழரசு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். தமிழரசு, இப்போ இந்த ஆய்வின் போது என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு? போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இருக்கா? காயத்ரி, பெரம்பூர் பகுதியில் தற்போது மேயர் பிரியா ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக பெரம்பூரில் இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம் பகுதி, அதே போல பெரம்பூர் சுரங்கப்பாதை, அருகில் இருக்கக்கூடிய அங்காளம்மன் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது மேயர் பிரியா மற்றும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக மழைநீர் தேங்கக்கூடிய இடங்கள், அதே போல கால்வாய்கள் உள்ளிட்ட இடங்கள்ல இந்த ஆய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்று காலை 8:30 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரை சராசரியாக 6.8 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. அதிகபட்சமாக எண்ணூர்ல 12.9 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில சென்னை மாநகராட்சி பகுதிகளில் குறிப்பா மழைநீர் தேங்க வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகளில் மோட்டார் பம்புகள் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு திறன் கொண்ட 1496 மோட்டார் பம்புகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறதா மேயர் பிரியா தெரிவித்திருக்கிறார். மேலும் மரக்கிளைகள் விழுந்தால் அவற்றை அகற்றுவதற்காக 478 வாகனங்கள் மற்றும் இயந்திரங்கள் தயார் நிலையில இருப்பதாகவும், அதே போல மர அறுவை இயந்திரங்கள் உள்ளிட்ட தேவையான உபகரணங்கள் இருப்பில் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மழையின் காரணமாக 29ஆம் தேதி முதல் இன்று வரை 20 மரங்கள் விழுந்திருக்கின்றன. அவற்றை அந்த மரங்கள் அகற்றப்பட்டிருப்பதாகவும், மேலும் சென்னை மாநகர பகுதிகளில் இருக்கக்கூடிய மாநகராட்சி கட்டுப்பாட்டிற்கு இருக்கக்கூடிய சுரங்க பாதைகளில் தற்போது வரை கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும், அங்கு மழைநீர் தேங்காமல் போக்குவரத்து சீராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னையை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரமும், அதாவது ஊழியர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சி அதிகாரிகள் என அனைவரும் தயார் நிலையில் இருக்க வேண்டும், பணியாற்ற வேண்டும் என உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 26,000 களப்பணியாளர்கள் தற்போது பணியில் இருப்பதாகவும், தொடர்ந்து மழை நீடிக்கும் பட்சத்தில் அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதா சென்னை மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இன்று மற்றும் நாளை சென்னையில் இருக்கக்கூடிய பூங்காக்கள் மற்றும் கடற்கரை பகுதிகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு மூடப்பட்டிருப்பதாகவும் மேயர் பிரியா தெரிவித்திருக்கிறார். தமிழரசு, இப்போ தாழ்வான பகுதிகளில் ஏற்கனவே சில இடங்கள்ல தண்ணீர் வந்திருக்கு அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. அதுக்கு இந்த மோட்டார் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் அப்ப அவங்கள ஏற்கனவே இருக்கக்கூடிய மையத்திற்கு, கட்டுப்பாட்டு மையம் அல்லது பாதுகாப்பான அந்த தனியார் மண்டபம் இது போன்ற இடங்களுக்கு அனுப்பக்கூடிய பணி அப்படிங்கிறது தொடங்கியிருக்கா? எவ்வளவு பேர் அந்த மாதிரி போயிருக்காங்க? சென்னையை பொறுத்த வரைக்கும், அதாவது தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்களை தேவையான பட்சம், அதாவது நிவாரண முகாம்கள்ல தங்க வைப்பதற்காக நிவாரண முகாம்கள் தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சென்னை மாநகராட்சி சார்பில் 215 இடங்கள்ல இந்த நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மையங்கள்ல உணவு, சுகாதாரம் மற்றும் குடிநீர் வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனா இதுவரைக்கும் நிவாரண முகாம்களுக்கு அனுப்பதற்கான சூழல் ஏற்படல அப்படின்னு சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கு. மேலும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு உணவு சென்னை மாநகராட்சி சார்பில் வழங்கப்பட்டு வருது. குறிப்பா தற்போது மதிய உணவு 83,600 நபர்களுக்கு சென்னை மாநகராட்சி சார்பில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டு வருது. நிவாரண மையங்களுக்கு உணவு வழங்குவதற்காக 111 இடங்கள்ல மைய சமையல் கூடங்கள் தயார் நிலையிலே வைக்கப்பட்டிருப்பதாகவும் சென்னை மாநகராட்சி தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் அங்கு மாட்டிக்கொண்டால் அங்கிருந்து நிவாரண மையங்களுக்கு பொதுமக்களை அழைத்து செல்வதற்காக படகுகளும் தயார் நிலையில் இருப்பதாகவும், 36 படகுகள் சென்னை மாநகராட்சிக்கான சொந்தமான படகுகளும், ஒட்டுமொத்தமாக 103 படகுகள் சென்னையில தயார் நிலையில இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. காயத்ரி, மழை பெஞ்சிட்டு இருக்கு, இன்னும் கூட நீடிக்கும்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு இருக்கோம்? இப்போ என்னென்ன புகார்கள் வந்திருக்கு, நம்ம என்ன நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம்? நேற்றிரவு முழுதலே மிதமான மழை நம்ம சென்னை மாநகராட்சி முழுவதுமாக காணப்பட்டது. முக்கியமாக மணலி, அம்பத்தூர், அரும்பாக்கம், அதே போல சோழிங்கநல்லூர் இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் அதிக கனமழை பெய்துள்ள காரணம் இருக்கிறது. இன்றைக்கு கிட்டத்தட்ட ஆவரேஜா காலையில இருந்து பாத்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாயிருக்கு. மாநகராட்சி முழுவதுமாவே அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும், மாமன்ற உறுப்பினர்களும், மாநகராட்சி அதிகாரிகளும் களத்தில் நின்று பணியாற்றுகிறார்கள். நம்ம மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 160 பகுதிகள் 100 HP கொண்ட மோட்டார் பொருத்தப்பட்டிருக்கிறது.
இதுவரைக்கும் பெரிதாக தண்ணி தேக்கம் இருக்கிறதா கம்ப்ளைண்ட் எதுவுமே பெரிதாக ஏற்படவில்லை. தொடர்ந்து பெய்யக்கூடிய மழையில வந்து இந்த தண்ணி எல்லாமே ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் மூலியமாகவும் கெனால் பகுதி மூலியமாகவும் சிட்டியுள்ள இருந்து வெளியேற்ற பணியில் வந்து முற்றிலுமாக மாநகராட்சி சார்பாக ஈடுபட்டு வருகிறோம். அது மட்டும் இல்லாத மதிய உணவு வந்து மாநகராட்சி சார்பாக கிட்டத்தட்ட 83,000 பேருக்கு மதிய உணவு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. இரவும் வந்து தேவையின் அடிப்படையில் வந்து மாநகராட்சி முழுவதுமாக உணவு தயாரித்து 7 மணிக்குள்ள வந்து அனைத்து பகுதிகளிலும் உணவு வழங்குமாறு அறிவுறுத்திருக்கோம். இப்போ சுரங்கப்பாதைகளுடைய நிலைமை என்னவா இருக்கு? அதே போல இப்போ நிவாரண முகாம்கள் தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கா? எவ்வளவு நிவாரண முகாம்கள் வைக்கப்பட்டிருக்கு? மோட்டார் பம்புகள் எவ்வளவு தயார் நிலையில? மோட்டார் பம்ப் வந்து குறிப்பிட்டது போல 160 பகுதிகளில் வந்து 100 HP கொண்ட மோட்டார் வந்து பொருத்தப்பட்டிருக்குது. 500 பகுதிகளில் வந்து இந்த 50 HP கொண்ட மோட்டார்கள் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஆகஸ்ட் மாதமே வந்து அந்தந்த பகுதிகள் லோலைன் ஏரியா கண்டறிந்து அந்தந்த பகுதிகளில் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக இன்றைக்கு வந்து மாநகராட்சி சார்பா இந்த மாநகராட்சிக்குட்பட்ட சமுதாய நலக்கூடமும் மாநகராட்சிக்குட்பட்ட பள்ளிகளும் வந்து லோலைன் ஏரியாக்கள் கண்டறிந்து பொதுமக்கள் வந்து இடமாற்றம் தேவையின் அடிப்படையில் வந்து இடமாற்றம் செய்ய வந்து நம்ம மாநகராட்சி சார்பாக ஏற்பாடு செய்திருக்கோம். இதுவரைக்கும் எந்த ஒரு பகுதியிலும் வந்து பொதுமக்கள் அப்படி இடமாற்றக்கூடிய சூழல் வந்து இன்னும் ஏற்படலை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தண்ணி தேக்கம் பெரிதாக ஏற்படவில்லை. ஸோ சுரங்கப்பாதைகளை பொறுத்த வரைக்கும் அனைத்து சுரங்கப்பாதைகளுமே வந்து இன்னும் ஃபங்க்ஷனிங்ல தான் இருக்கு. டிராஃபிக்காக எந்த ஒரு சுரங்கப்பாதையும் வந்து பிளாக் பண்ணக்கூடிய சூழல் இது வரைக்கும் ஏற்பாடு இல்லை. நன்றி தமிழரசி, கூடுதல் தகவல்களுக்காக. சென்னை கோயம்பேடு மார்க்கெட் பகுதி சாலையில் தண்ணீர் 2 அடிக்கு மேல் தேங்கி நிற்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சோமசுந்தரத்திடம் கேட்கலாம். சோமசுந்தரம், இந்த பகுதியில் மெட்ரோ பணிகளுக்கு பிறகாகவே நீர்த்தேக்கம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கு. என்ன பாதிப்பு இருக்கு? விவரம் என்ன? காயத்ரி, தற்போது சென்னை பகுதியில் கனமழையானது காலை முதல் வெளுத்து வாங்கி வருகிறது. இதன் காரணமாக சென்னை கோயம்பேடு மார்க்கெட், அதாவது மெட்ரோ செல்லக்கூடிய இந்த சாலையில் வந்து மழைநீரானது சுமார் 2 அடிக்கு மேல் தேங்கியுள்ளது. அந்த காட்சியை தான் தற்போது பார்த்து வருகிறோம். இதனால் இந்த சாலையை பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. மேலும் குளம்போல் இந்த மழைநீர் தேங்கி நிற்பதால் இந்த சாலையை பயன்படுத்தக்கூடிய வியாபாரிகள், பொதுமக்கள் அதை பயன்படுத்த முடியாத அளவிற்கு தண்ணீரிலேயே அதாவது நடந்து செல்லக்கூடிய, அதாவது வாகனங்களை இயக்கக்கூடிய ஒரு காட்சி நம்மால் காண முடிகிறது. இதனால் கடும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். மேலும் இந்த பகுதியில் மழைநீர் வடிகால்வாய் வந்து பணி தற்போது நடைபெற்று வருகிறது. அதாவது குறிப்பாக கடந்த 2 மாதமாக இந்த பணி நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அது 90% முடிவடைந்துள்ளது. மீதம் 10% முடிவடையாத நிலையில் தற்போது மழை காலங்களில் இந்த சாலையில் தேங்கக்கூடிய மழைநீர் அது செல்ல முடியாமல் தற்போது அங்கே நிற்கக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. இந்த மழைநீர் வடிகால் பணி முற்றிலும் முடிந்த பிறகு இந்த சாலையில் மழை காலத்தில் மழைநீர் தேங்காத வண்ணம் முழுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த சாலையில் தேங்கி நிற்கும் மழைநீரை ராட்சத மோட்டார்கள் கொண்டு மழைநீர் வடிகால் வழியாக அப்புறப்படுத்தும் பணிகளும் முழுவீச்சில் இங்கு நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. அதே போல் இந்த பகுதியில் தேங்கி நிற்கக்கூடிய மழைநீரை மழைநீர் வடிகால்வாய் வழியாக அப்புறப்படுத்த வேண்டும் என கோயம்பேடு சந்தை, அதாவது MMC நிர்வாகத்திற்கு பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. இந்த மழை காரணமாக இந்த சாலையில் சுமார் 2 அடிக்கு மேல் மழைநீர் தேங்கி நிற்கிறது. அதாவது கோயம்பேடு சந்தையை சுற்றி மழைநீர் தற்போது வெள்ளம் போல் கரை புரண்டு ஓடக்கூடிய காட்சி நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். காயத்ரி, நன்றி சோமசுந்தரம் விவரங்களுக்காக.